அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் லாட்ரியில் வின் பண்ணுறதுக்கு 6 இலக்க எண்கள் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 6 இலக்க எண்களில் ஆரம்ப எண் எதுவாக இருக்கலாம், முடிகிற எண் எதுவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி 12 ராசிகளுக்கும் ஒரு பொதுவான கணிப்பு. இந்த ராசியினுடைய அடிப்படையில் ஆதிக்க எண்கள் அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருக்குது. நண்பர்களே, இது ஒரு பொதுவான கணிப்பு தான். இந்த மாதிரி இருந்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் கணிச்சு கொடுத்துருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. சரிங்களா? நிறைய அனுபவ ரீதியாக நிறைய நண்பர்கள் லாட்டரியில் அடிக்கடி பணம் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த மாதிரியான சில எண்களை குறிவைத்துத்தான் செலக்ட் பண்ணுறாங்களே தவிர, மற்றபடி நினச்ச மாதிரியெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு மேசராசிக்காரர் இருக்காரு அப்படின்னு சொன்னால், அவருக்கான ஆதிக்க எண்ணையே தான் குறி வச்சு பயணிப்பார். அந்த எண் முன்பின் எப்படி வந்தால் அதை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அவர் கணிச்சு எடுப்பார். 6 இலக்க எண்களையும் கூட்டுத்தொகை வச்சு அந்த நம்பரை கணிச்சு எடுப்பார். இப்போ 9 அப்படின்னு சொன்னால், அவர் அந்த எண்களை எல்லாம் கூட்டி கடைசியில் அந்த ஒற்றைப்படையாக வருகின்ற பொழுது ஒரே எண் 9ஆக வந்தால் அந்த மாதிரி எடுப்பார். அப்போ இதன் அடிப்படையில் நிறைய நம்பர்கள் தேர்வு செய்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த பதிவில் அதை பற்றி தான் நாம் இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறோம். அதாவது மேசராசிக்காரவங்களுக்கு 1, 5, 9 அப்படின்னு சொல்லி 3 எண்கள் இருக்கும். இந்த 1, 5, 9 அப்படிங்கிற பொழுது இந்த 3 எண்களையும் கூட்டினால் என்ன தொகை வருதோ அந்த தொகையை மையமாக வச்சு அவங்க அந்த 6 இலக்க எண்களை எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண் ஆரம்பத்திலையும் ஏதாவது ஒரு எண் கடைசிலையும் வர்றத மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி பண்ணுறபோது அவங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? இப்போ ரிஷபராசிக்காரவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு 2, 4, 6 இந்த 3 எண்களும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆதிக்க எண்களாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 6 இலக்க எண்களை நீங்கள் தேர்வு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 6 இலக்க எண்கள் மொத்தமாக கூட்டி வர்ற போது ஒரு தொகை வரும் பார்த்தீங்களா? அந்த எண்ணை லாஸ்ட்டாக ஒற்றைப்படை எண்ணாக வரும்போது இதில் ஏதாவது ஒரு எண் வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது கரெக்டாக ஒரு லக்கி நம்பராக இருக்கும். அப்போ 6 இலக்க எண்களில் இந்த முதல்ல இந்த எண்ணில் ஏதாவது ஒரு எண் முடிகிற போது இதில் ஏதாவது ஒரு எண் உங்களுக்கு முடியும். அந்த மாதிரியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி மிதுன ராசிக்காரவங்களுக்கு 4, 7, 8 இந்த 3 எண்கள் அப்படிங்கிறது ஆதிக்க எண்களாக இருக்கும். இந்த எண்களை கூட்டி கடைசியாக ஒற்றைப்படை எண்ணாக வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு எண் இதில் தான் வரும். அப்போ இந்த மாதிரி வருகின்ற பொழுது அந்த எண் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே தாராளமாக அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ 6 இலக்க எண்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த எண்ணில் ஏதாவது ஒரு எண் ஆரம்பத்தில் இருக்கும், ஏதாவது ஒரு எண் கடைசியில் இருக்கும். இது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு 4, 6, 7 இந்த 3 எண்களும் ஆதிக்க எண்களாக இருக்கும். இப்போ 6 இலக்க எண்கள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், தேர்வு செய்கின்ற பொழுது இந்த எண்ணில் ஏதாவது ஒரு எண் தான் அந்த கூட்டுத்தொகை எண்ணாக உங்களுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு யோகமாக இருக்கும். சரி, கூட்டுத்தொகையே போட வேண்டாம், இந்த 6, 7, 4 இதில் ஏதாவது ஒரு எண் ஆரம்பத்திலையோ கடைசிலையோ வர்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சிம்ம ராசி நண்பர்கள், இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு 3, 5, 9 அப்படிங்கிறது ஆதிக்க எண்ணாக இருக்கும். இந்த 3, 5, 9 ஆதிக்க எண்ணாக இருக்கும். நீங்கள் 6 இலக்க எண்கள் எடுக்கின்ற பொழுது இந்த எண்ணில் ஏதாவது ஒரு எண் ஆரம்ப எண்ணாக வரும். அப்படி இல்லைன்னா கடைசி எண் இதில் ஏதாவது ஒரு எண் கடைசியில் வரும். ஏதாவது ஒரு எண் கடைசியில் வரும். அப்படின்ற பொழுது நீங்கள் அந்த மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 6 இலக்க எண்கள் மொத்தமாக கூட்டி அதில் ஒரு தொகை வரும் இல்லையா, அதை கடைசியில் ஒற்றைப்படையாக பார்க்கின்ற பொழுது இதில் ஏதாவது ஒரு எண் கண்டிப்பாக வரும். அதில் உங்களுக்கு அது யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? கன்னிராசி நண்பர்கள், கன்னிராசி நண்பர்களுக்கு 3, 5, 6 இந்த 3, 5, 6
இந்த எண்கள் கன்னி ராசிக்கு ஆதிக்க எண்களாக இருக்கும். அப்படின்ற பொழுது ஒரு 6 இலக்க எண்கள் நீங்க தேர்வு செய்கின்ற பொழுது, இதுல ஆரம்பத்துல வந்து ஏதாவது ஒரு எண் இதுல வரக்கூடிய எண்ணாகவோ, முடிகின்ற பொழுது இதுல ஏதாவது ஒரு எண் உங்களுக்கு முடியிற மாரி ஒரு அமைப்புல இருக்கும். அப்படி இருந்தால் அது யோகமானதாக இருக்கும். கூட்டுத்தொகையாக பார்க்கின்ற பொழுது 6 இலக்க எண்களையும் கூட்டி, அதுல லாஸ்ட்ல ஒற்றைப்படையா எண் வருகின்ற பொழுது, இந்த 3 எண்கள்ல ஏதாவது ஒரு எண் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு 2, 4, 7 இந்த எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆதிக்க எண்களாக இருக்கும். இப்ப இந்த எண்கள வச்சு நீங்க 6 இலக்க எண்கள் செலக்ட் பண்ற பொழுது, இதுல ஏதாவது ஒரு எண் ஆரம்ப எண்ணாகவோ, முடிகின்ற பொழுது இதுல ஏதாவது ஒரு எண் அப்படிங்கிறது முடியும். அப்படி முடிஞ்சால் உங்களுக்கு அது யோகமானதாக இருக்கும். கூட்டுத்தொகையாக பார்க்கின்ற பொழுது 6 இலக்க எண்களை நீங்க கூட்டி, அத டிவைட் பண்ணி பார்க்கிறப்ப லாஸ்ட்ல வந்து இதுல ஏதாவது ஒரு எண் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு 5, 7, 8 இந்த 3 எண்களும் உங்களுக்கு ஆதிக்க எண்களாக இருக்கும். இந்த 3 எண்கள வந்து நீங்க 6 இலக்க எண்களுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது, இதுல ஆரம்பத்துல ஏதாவது ஒரு எண் இந்த எண்ணாக இதுல வரலாம். கடைசியில முடியிற போது இதுல ஏதாவது ஒரு எண் முடியலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அப்படியே கூட்டுத்தொகையாக பார்க்கின்ற பொழுது, நீங்க 6 இலக்க எண்ணையும் கூட்டி, அத வந்து லாஸ்ட்ல டிவைட் பண்ணி பார்க்கிறப்போ, இதுல ஏதாவது ஒரு எண் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்து 3, 5, 9 ஆதிக்க எண்களாக இருக்கும். இந்த 3, 5, 9 இந்த எண்கள்ல 6 இலக்க எண்களுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது, இதுல ஆரம்பத்துல இந்த எண்ல ஏதாவது ஒரு எண் வரும். முடிகின்ற பொழுது இதுல ஏதாவது ஒரு எண்ல முடியும். அப்படி முடிஞ்சா உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். சரிங்களா? கூட்டுத்தொகையாக பார்க்கின்ற பொழுது 6 இலக்க எண்களையும் கூட்டி லாஸ்ட்ல டிவைட் பண்ணி பார்க்கிறப்போ, இதுல ஏதாவது ஒரு எண் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதுவும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு 5, 8, 9 இந்த 3 எண்களும் ஆதிக்கம் நிறைந்த எண்களாக இருக்கும். அப்ப இந்த எண்கள வந்து நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது, 6 இலக்க எண்கள்ல ஆரம்ப எண் அப்படிங்கிறது இதுல ஏதாவது ஒரு எண் வரும். முடிகின்ற பொழுது இதுல ஏதாவது ஒரு எண் முடியும். அப்போ அப்படி முடிஞ்சுன்னா உங்களுக்கு யோகம். கூட்டுத்தொகையாக பார்க்கின்ற பொழுது, இந்த 6 இலக்க எண்களையும் கூட்டி பார்த்தீங்க, இதுல ஏதாவது ஒரு எண் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து கும்பராசி நண்பர்கள். கும்பராசி நண்பர்களுக்கு 4, 7, 8 அப்படிங்கிற 3 எண்கள் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஆதிக்க எண்கள். இந்த எண்கள்ல 6 இலக்க எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது, இதுல ஏதாவது ஒரு எண் ஆரம்ப எண்ணாகவும், முடிகின்ற பொழுது ஏதாவது ஒரு எண் முடியும். அப்படி முடிந்தால் உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படி என்றால், கூட்டுத்தொகையாக பார்க்கின்ற பொழுது 6 இலக்க எண்களையும் கூட்டி, நீங்க லாஸ்ட்ல டிவைட் பண்ணி பார்க்கிறப்போ, இதுல ஏதாவது ஒரு எண் உங்களுக்கு வரும். அப்படி வந்தால் உங்களுக்கு அது யோகமானதாக இருக்கும். சரிங்களா? மீனம் ராசி. மீனம் ராசிக்கு 3, 9, 1 இந்த 3, 9, 1 அப்படிங்கிற எண்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆதிக்க எண்களாக இருக்கும். அப்ப இந்த எண்களை வந்து நீங்க 6 இலக்க எண்களுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது, ஆரம்பத்துல இந்த எண்ல ஏதாவது ஒரு எண்ணும், முடிகின்ற பொழுது இதுல ஏதாவது ஒரு எண்ணு தான் முடியும். அப்படி முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். அப்படி இல்ல, 6 இலக்க எண்ணை மொத்தமா கூட்டி, அத லாஸ்ட்ல டிவைட் பண்றப்போ, ஒரு லாஸ்ட்ல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படிங்கிறது இதுல ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அது யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல 0 அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசவே இல்லை. இந்த 0 அப்படிங்கிறது பொதுவான ஒன்று. இந்த 0த்தை நாம எந்த இடத்துல வேணாலும் வர்ற மாரி நம்ம பயன்படுத்திக்கிறலாம். புரியுதுங்களா? அது லாஸ்ட்ல இடையில இந்த மாரி எந்த இடத்துல வேணாலும் நாம வந்து பயன்படுத்திக்கலாம். ஆரம்பத்துல எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆக எண்கள் அப்படிங்கிறது நமக்கு யோகத்தை தரக்கூடிய ஆதிக்க எண்கள் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கும் இது வந்து ஒரு பொதுவான கணிப்பாக கொடுத்திருக்கிறேன்.
பொதுவாகவே ராசிகளுக்கு இந்த எண்கள் ரொம்ப ரொம்ப யோகத்தை தரக்கூடிய ஆதிக்க எண்களாக இருக்கும். சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க இந்த எண்களை பயன்படுத்திக்கிறலாம். இதை 4 இலக்க எண்களாக பூஜ்ஜியத்தை சேர்த்தும் பயன்படுத்திக்கலாம், சேர்க்காமலும் இதையே ரெட்டிப்பாக்கியும் பயன்படுத்திக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இது ஒரு பொதுவானது. இது நிரந்தரமானது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒன்று தான். பொதுவாகவே இது நிரந்தரமாக இருக்கக்கூடிய எண்கள். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது அந்த கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில், நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் ஒவ்வொரு பதிவும் கொடுப்பேன். விருப்பம் உள்ளவங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்துங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து இதை பயன்படுத்த வேண்டாம். மிக்க நன்றி.